எல்லாத்துக்கும். இவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நீதி, மீதி பேருக்கு ஒரு நீதியா? வேலை செய்யலைன்னா நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப ஏன் தைரியமா வந்து என் மருமகள் இத்தனை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள், அவருக்கு சொத்து அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஏன் சொல்லலப்பா? அதை சொல்லாத. இது என்ன தப்பு? உங்களுக்கு எல்லாம் கண்ணாடியில ஃப்ரேம் போட்டு மாட்டணும். இவங்க குரூப்பை சேர்ந்தவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு எங்க கிட்ட கேஸ் கொடுத்துருக்கேன். கிருத்திகாவோட இவங்க சித்தப்பாவா அவர் எங்கிட்ட அந்த கேஸ் வந்திருக்கு. கோயில் நிலத்தை ஆட்டை போட்டாங்க இவங்க, எப்படியாவது பாருங்க. இப்ப கொஞ்சம் பேத்த கொண்டுட்டு போய் கொண்டீங்க. இந்த நாடகம் எல்லாம் எங்களுக்கு போட தெரியாது. உங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் நாடகத்தினுடைய அவமானம் சார். திராவிட மாடல் இங்க கொண்டு வராதீங்க அப்படின்னு நிறுத்திட்டார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நாசமா போயிடும். எங்களை கரெக்ட் பண்ண பாத்திருக்காரு அப்பவே. நாங்கெல்லாம் இல்ல. நான் வந்து ஐயா பேர்ல ரொம்ப மரியாதை. நான் 72 தேர்தல் போனேன். இவர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறாரு அந்த கட்சி. கார்பரேஷன் பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளா துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா, ஏன்னா ஒரு வார்டு மெம்பரா இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட கோரிக்கை நியாயமானது. அந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த அரசு மக்களுக்கான அரசுன்றார், மக்களுடன் நான் அப்படிங்கிறார். இப்போதைய முதலமைச்சர் அன்றைய காலகட்டத்தில் அவங்க இப்போ மேயர் மேடமும் சொன்னாங்க, அண்ணாடிஎம்கே வந்து ஒரு 10 ஜோனை விட்டாங்க அப்படின்னுட்டு. அந்த 10 ஜோன் அவங்க ப்ரைவேட்டைசேஷன் பண்ணச்ச இப்பொழுதைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் தானே சொன்னார், இது தவறு, இவங்களோடதெல்லாம் பர்மனெண்ட் ஆக்கணும், ப்ரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாது, இவர்களுடையதை வந்து இது பண்ண இவர்களை வந்து நிரந்தர ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்னுட்டு கைப்பட எழுதி கொடுத்துருக்கார். அவர்களுக்கு உத்தரவாதமும் அளித்திருக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்ட்டு. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நாக்கு ஏன் பிறழ்கிறது? அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு பேச்சு, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அப்படி தானே. டாஸ்மாகை மூடுவோம் அப்படின்னாங்க, நீட்டை எடுப்போம் அப்படின்னாங்க, எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படியெல்லாம் செய்வோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்ற மாட்டோம், மாதம் இபி பில்லு வரும் 2 மாதத்துக்கு இல்லை அப்படின்னெல்லாம் சொன்னார் இல்லையா அவரு. அதில் அது எங்கே போச்சு? அதை எல்லாத்தையுமே பேக் அடிக்கிறது தான். ஸோ இது வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் இது கேட்குறது ப்ரைவேட்டைசேஷன். இந்த ராம்கின்ற ஒரு இவங்களுக்கு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராம்கின்ற நிறுவனம் நான் போய் தேடி பார்த்தேன். ராமி ரெட்டியும் ஒருத்தர் பேர் தான் காமிக்குது அதில். ஆனால் இதற்கு முன்னாடி அவங்க ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்க இதே சென்னை கார்பரேஷனுக்கு. அப்போ அவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, தவறு நடந்திருக்கிறது என்று பிளாக்லிஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு திருப்பி இவங்க இந்த இதை கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது என்னோட கேள்வி. ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டைசேஷன் இது 5-6 தொகுதிக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, 5 ஜோன் 5 அண்ட் ஜோன் 6. இது ரெண்டுமே இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதிக்குட்பட்டது, அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதிக்குட்பட்டது. இப்பொழுது அந்த பக்கமாக போன முந்தானேத்தி ஒரு படத்தோட இதுக்கு, அது இருங்க, படத்தோட இதுக்கு அவர் போகிறார் உதயநிதி அவர்கள். அந்த பக்கத்தில் போகாமல் ரைட்டில் திரும்பி போகுது கார். அது அவருக்கு மறந்து விட்டது போல இருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் நம்ம இவர்களுக்கு கடமைப்பட்டவர் பதில் சொல்லணும். நான் கேட்குறது அது ஒண்டி தான். இவங்க வந்து இப்பொழுது முதலமைச்சராக இருப்பவர் முன்னாடி மேயராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் செக்ஷன் 31 ஆஃப் த லேபர் ஆக்ட், அதில் ஆல் இண்டியாவில் ஃபுல்லாக சென்னை மாநகராட்சிக்கு மாத்திரம் விலக்களிக்கப்பட்டது அந்த ப்ரைவேட்டைசேஷன். இதில் சென்னை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அது ஆனதே கிடையாது. அப்போ தான் ஆனிக்ஸ் என்ற ஒரு சிங்கப்பூர் பேஸ் நிறுவனம் வந்தது உள்ள. அங்கே இந்த செக்ஷன் 31 எப்படி அதை சேலஞ்ச் பண்ணணும் கோர்ட்டில், அது ஐ திங்க் சம்படி இஸ் சேலஞ்ச்ட் இட் ஆல்ரெடி. அதில் இஃப் நீட் பி நானும் லீகல் ஒப்பீனியனை வாங்கி இம்ப்ளீட் பண்ணிக்கலாமா இப்போன்னு நினச்சிட்ருக்கேன் நான் அதில். ஸோ அந்த செக்ஷன் 31 இது பண்ணிவிட்டு ஆனிக்ஸ்ன்ற நிறுவனத்தை கொண்டு வச்சாங்க. இப்போ இந்த இதில் ப்ரைவேட்டைசேஷனில் என்னோடய வார்டுலாம் அண்ணாடிஎம்கே காலத்தில் பண்ணியது, ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டைசேஷன் தவறில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணலாம் சிலதெல்லாம். சொல்ல முடியாது. அதானிக்கும் அம்பானிக்குமான ஆட்சி இது அப்படிம்பாங்க எங்களை.
அப்ப நீங்களும் தானே நீங்க பிரைவேடைஸ் பண்றீங்க. நாங்க எத்தனை ஜோன் எத்தனை ஜோனுமா? நீங்க 10 ஜோனா பண்றீங்க, நாங்க 2 ஜோனா பண்றோம். அப்ப நீங்க அந்த 10 ஜோன் பண்ணச்சே ஏன் அது தவறுன்னு சுட்டி காட்டுனீங்க? நீங்க அதே தவறு செய்வீங்களா? படிப்படியா கொடுத்துருக்கோம். மாமியார் உடைத்தால் 10 ஜோன் ஒரே நேரத்துல 10 ஜோன் பண்ணப்பட்டது. மருமகள் உடைத்தால் பொன்குடம். இன்னைக்கு இந்த டிஎம்கே பண்ணா தப்பு, நாங்க பண்ணா தப்பு இல்ல. அவங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து ஒழுங்கா வேலை செய்யல, அவங்க வந்து சரியா வந்து குப்பைகளை அகற்றதே கிடையாது, அதனாலயும் நாங்க இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா வேலை செய்யலனாக்கா அப்ப நிறைய அரசாங்க இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. இப்ப ஹைகோர்ட் குற்றத்துல நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் சார் வேலை செய்யலன்னு, அப்ப அவங்க மேலேயும் அதே மாதிரி பிரைவேடைஸ் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்கும் இவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நீதி, மீதி பேருக்கு ஒரு நீதியா? வேலை செய்யலன்னா நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பணும். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புறது யாரு? ஹைகோர்ட் குட்டிக்கிட்டே இருக்குல்ல, கொட்டிட்டே இருக்கு. யாரால அனுப்பப்படுறாங்க? யார் அனுப்புறது? இந்த நியாயம், இந்த வாதம் என்பது தவறு. இங்க பாருங்கம்மா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பிஜேபியினுடைய அதிகாரிகளா தான் இங்க செயல்படுறாங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பதவியில பிஜேபி ஆட்சி வைத்துக் கொண்டீர்கள். ஒன்றியத்துல உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்களுடைய இவர் இன்வெஸ்டிகேஷன் யார்? அவரு டேவிட்சன் ஆசீர்வாதம். அவருக்கு தெரியாதா? அப்போ இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற ஆபீசருக்கு தெரியாதா அவங்க பிஜேபி காரங்கன்னுட்டு? எல்லாமே பிஜேபி தான், எல்லாம் அவங்கதான். அம்மா கோவம் இதை இந்த முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். கண்டிப்பா போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நள்ளிரவுல போய் 80% அரெஸ்ட் பண்றாங்க. 1 மணிக்கும் 2 மணிக்கும் தவறு செஞ்சவங்க விட்டுறாங்க. போலீஸ்லயே, போலீஸ் ஸ்டேஷன்லயே கஸ்டோடியல் டெத், இது எல்லாம் நடக்கும். தப்பு செஞ்சவங்களை உள்ள தூக்கி போட்டுருவாங்க 1 மணிக்கு 2 மணிக்கு. இன்னும் அவங்களால இவரோட அமைச்சர் நேரு அவர்களின் தம்பியின் மரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா பிஜேபி யூடியூபர் யாராவது ஏதாவது முதலமைச்சரை பற்றியோ உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ ஒரு லைன் எழுதிட்டா உடனே ராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணுவோம் 1 மணிக்கு 2 மணிக்கு. இவங்க கண்டபடி இவங்க 200 ரூபாய் உடன்பிறப்பு பேசுவாங்க. மோடி, அமித்ஷா, ஆராசா, இவர்களுக்கெல்லாம் தலைவர் ஆராசா ஒரு எம்பி. அவர் வாயில வந்தபடி பேசுவார், ஒரு நாகரிகமே இல்லாம. அமித்ஷாவை முட்டாள்ன்றார் அவரு. இவர் என்ன அவருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயம் முட்டாளுங்கிறாரு. இந்த மாதிரி முதல்ல வாய் கொழுப்பு. சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். அவரு நேற்றுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமித்ஷா ஒரு கொலைகாரன், அவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதுனால அந்த நீதிபதியவே கொலை செய்தார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொலை செய்தார். இப்படியே பட்ட வருத்தமா பிரஸ்ல நேற்று சொல்லி இருக்காரு. அதுக்கு என்ன பதில்? சுப்பிரமணியம் சாமி சிதம்பரம் கோயிலில் நீங்கள் நடக்கும் அட்டூழியத்தை பற்றி கூட தான் பேசியிருக்காரு அவரு. சுப்பிரமணியம் சுவாமி தீட்சிதர்கள் மேல் நீங்கள் வன்மையை கக்குவதற்கும் அவர்கள் மேல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் தான் சுப்பிரமணியம் சுவாமி பேசுறது பெருசா பேசுறாங்க. அதே சுப்பிரமணிய சாமிக்கு அந்த அம்மா இருந்துச்சு, இங்க ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மாவும் சுப்பிரமணிய சாமி தான் அதை வந்து அரசுக்கு போயிருக்காங்க கோவில். காரணம் இவங்க ஆட்சியை பிரைஸ் பண்ணா அவர் நல்லவர். இவங்க பிஜேபி கொலைகாரன் அவர் பேசியிருக்காருமா. இவர் முட்டாள்னு சொன்னாரு, அவர் கொலைகாரன் பேசிட்டாரு, நேத்துக்கு தான் பேசியிருக்காரு. அமித்ஷா வந்து கொலைகாரன், கொலை பண்ணாங்க, அவர் மேல கேஸ் போட கொலைகாரன்னு சொல்லியிருக்காரு ஒரு உள்துறை அமைச்சரை. ஏன் உள்துறை அமைச்சர் இத்தனை மணி நேரம் ஆச்சு ஏன் கைது செய்யல? அமித்ஷா பாத்துப்பாரு. இது மாத்திரம் அமித்ஷா பாப்பாரு, மத்தவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க முதலமைச்சர் இல்லைங்க, எங்கள் கட்சியை சேர்ந்தவர் பேசுறா. அவர் டெல்லியில தானே பேசுறாரு. டெல்லியில தானே பேசுறாரு. டெல்லியில திகார்ல கொண்டு அரைக்க வேண்டியதானே. அதுக்கெல்லாம் அந்த உறவு எந்த உறவு? கள்ள உறவு. நீங்க கூட தான் உங்க முதலமைச்சர் எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, அவர்கள்லாம் வாய்க்கு இதுவா பேசுறாங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாவது வாய் துடுக்கா பேசுறதுங்கிற வேற, கொலைகாரன்னு சொல்லி ஒரு முறை இல்லடா. நீங்க அந்த அவருடைய காணொளி கேட்டு பாருங்க. பேசிருக்கீங்க. அமித்ஷா பிளாக் பிளாக் காமிச்சிங்க, கோ பேக் மோடி. நீங்க இதெல்லாம் அசிங்கமாமா. பாரதிய ஜனதா கட்சிய எச்சியக்காரி துப்புனா கூட அப்படி தொடச்சிட்டு ஒண்ணும் இல்லாத மாதிரி போறவங்க தான். காரணம் என்ன? காரியம் சாதிக்கணும். அவங்க காரியம் சாதிக்கிறதுக்கு
எதையும் செய்வாங்க, எப்படி செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அமைச்சரை வழக்க பார்த்தால விரட்டி அடிக்கிறாங்க. அதெல்லாம் விட அவமானம் வேணுமா? ஆமாண்ணே, இதுக்கு மேல என்ன கொலைகாரன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து இன்னாரு இத்தனை மணிக்கு இன்ன இடத்துல கொலை பண்ணாருன்னு அதிகாரப்பூர்வமா ஒரு முன்னாள் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அவரே சொல்லும் போது இது ஒரு கேவலமா இல்லையா? சுப்பிரமணியன் சுவாமி ஒரிஜினல் ஜனசங்கல இருந்தவர் என்ன, அதுக்கப்புறம் எங்க கட்சியில இல்ல, அவரு திருப்பி தான் வந்து சேர்ந்தார். அவரு பாரதிய ஜனதா கட்சியில. இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே சுப்பிரமணிய சாமி தான். காமாட்சி நாயுடு எங்கேயும் போடல. அன்னைக்கு டெல்லியில நானும் அங்கதான் இருந்தேன். ஜனதா பார்ட்டில இருந்தாரு, ஆர்எஸ்எஸ்ல இதுவா இருக்கிறாரு. அதனால கூட்டு பாரதி இங்க பாருங்க, ஜனதா கட்சி இருங்கம்மா, சும்மா ஜனதா கட்சியில இவங்க வந்து பாரதிய ஜனதா சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப வந்து பாருங்க, அமித்ஷாவை திட்டச்சாவை கொண்டாடுவாங்க. ஒரு விஷயம், ஆமா நீங்க பேசாக்க ஒரே என்ன உண்மையை பேசுவாங்க. அதாவது என்ன பேசுறது, ஒரு ஜனசங்கங்கிற கட்சி இருந்துச்சுமா எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் வந்து ஜனசங்கங்கிற கட்சி இருந்தது. அப்ப வந்து சுப்பிரமணிய சாமி, அப்ப வந்து சரண் சிங், அப்ப இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சரண் சிங் இல்ல சார், அவர் இந்திரா காந்தி கிட்ட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் இல்லங்க, அந்த சரண் சிங் இல்ல, சரண் சிங் கூட அப்புறம் சார் பாரதிய ஜனதா பார்ட்டி மொரார்ஜி தேசாய் சார். இல்ல மொரார்ஜி தேசாய், நிஜலிங்கப்பா அவங்க எல்லாம் ஆரம்பிச்சது சார். அதான் நிஜாங்கலிங்கப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க ஜனசங்க சொல்லுங்க, அவங்க ரெண்டு எம்பி தான், அப்ப 2 எம்பி தான் சார். அதான் சொல்றேனே, எதுக்காக இல்ல எமர்ஜென்சி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எமர்ஜென்சி ஏன் வந்தது? இந்திரா காந்தியை பதவியிறக்கம் செய்தாங்க அலகாபாத் இதுல ராஜ்நாராயண் தொடர்ந்த வழக்கில். அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. விவிகிரிய போட்டாங்க பிரசிடென்டா, ஏஐசிசில போட்டு எல்லாரும் சஞ்சீவ ரெட்டி நியமனம் சொன்னப்போ விவி கிரின்ட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார். காமராஜர் மனமுடைந்து வெளியே வந்தது அதான். அவரை காமராஜர் வந்து அந்த அம்மா அவரோட முகத்தையே ஒரு படார்னு விட்டுது. சஞ்சீவ ரெட்டியை இது பண்ணிட்டு விவி கிரியா அந்த அம்மா பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா அமைச்சது. அதனாலதான் உடைந்தது. விவிகிரியுடைய பைய வீடு என் வீட்டு பக்கத்து வீடு. விவிகிரி வந்து அன்றைக்கு வந்து அவங்க காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருச்சு. யாரால உடைஞ்சது? அதுதான் கேள்வி. ஏமா யாரால உடைஞ்சான்னா கட்சி உடைஞ்சா என்னமா அப்போ அதுதான். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த 3 காந்திகள் இல்லைன்னா நாடே இல்லாம போயிருக்கோம், நாசமா போயிருக்கோம். நாசமா தான் போச்சு அவங்க கீழே. அவங்க இப்பதான் போயிட்டு இருக்கு. இங்க பாருமா, இங்க பாரு, உங்களுக்கு தெரியாது, நீங்க பிசினஸ் பண்ணல. இன்னைக்கு என்ன தெரியுமா, ட்ரம்ப் வந்து இன்னைக்கு 50% என்ன சொல்ல என்ன பண்ணாரு? பேருக்கு உட்கார்ந்து கொண்டு தூக்கி கொண்டு அவர் காலத்துல என்ன விலை வித்துச்சு சொல்லாதீங்க. உள்ள உள்துறை அமைச்சர் முன்னாடி நின்னுட்டு 3 வாட்டி உள்துறை அமைச்சர் விஷயம் நல்லா சரி, என்ன பேச விட இங்க பாருங்க, உண்மையை சொல்ல விடுங்க. இங்க பாருங்க, மன்மோகன் சிங் இருக்கும் போது வெறும் 48 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். இவரு வந்து மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் 118 ரூபாய் இன்னைக்கு பெட்ரோல். ஏன்னா அவங்களும் கார் வச்சிருக்காங்க, பெட்ரோல் போடுவாங்க. அன்னைக்கு காருக்கு நாங்க எல்லாம் 48 ரூபாய் போட்டோம். இன்னும் சொல்ல போனா ராஜீவ் காந்தி ஆட்சியில படிக்கும் போது 90 பைசா போட்டுருக்கேன். ராஜீவ் காந்தி ஆட்சியில ராஜீவ் காந்தி முன்னாடி 90 பைசா. தங்கம் என்ன விலை வித்துதப்பா? 90 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பாட்டி பாருங்க, எல்லாம் இந்த 90 ரூபாய் ஆகிவிட்டது. பாருங்க, 2014க்கு அப்புறம் தான் நாடு நாசமா 200 ரூபாயில கொடுத்தா பண்ண முடிஞ்சது. நீங்க இவர் சொல்ற மாதிரிங்க, இவர் மாத்திரம் தான் பெட்ரோல் போடுறாரு, நான் போடல. இப்ப எனக்கு அவர் சொல்லட்டும், ஒரு முதலமைச்சருக்கு காரே இல்ல அவருக்கு. ஆனா அவருக்கு அவருடைய பேரன் இன்னும் வேலைக்கே போல, இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் கலைஞர் டிவில தான் வேலை பாக்குறான்னு போடுறாங்க. அந்த பையனுக்கு எங்கே இந்த கோடி கணக்குல ஒரு காரை வாங்கி பரிசா கொடுக்குறான் அவங்க தாத்தாக்கு. யார் கொடுத்தது? அவங்க அம்மா கொடுக்குது. அவங்க அம்மாவுக்கு சொத்து தெரியுமா? யார் வீட்டு
பாருப்பா, அவ என்ன டாடா பிர்லா வீட்டு பொண்ணாவ? என்னமா கிருத்திகா உதயநிதி அவங்க அம்மா கொடுத்தாங்களாம். இருமா, அது யாருன்னே தெரியாத அவங்க குடும்பம் என்ன இவர் பேசுறாரு. கிருத்திகா உதயநிதி என்ன அரசு குடும்பத்து பெண்மணியா இல்ல டாடா பிர்லாவோட? பாருமா, இது வந்து ரொம்ப தவறு. கிருத்திகா பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இன்பநிதி தான் கார் வாங்கி கொடுத்தாரு. ஆமாமா, நானும் இப்ப இல்லைன்னு சொல்ல, நான் என்ன அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்றாரு. கிருத்திகா பத்தி உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். கிருத்திகா வந்து யாருங்கிறது உங்களுக்கு தெரியாதுமா. காரைக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் செட்டியாருடைய மகன், மூத்த மகனோட பேத்தி தான் அந்த பொண்ணு. அவங்க வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, நேரு வந்து மதுரைக்கு வந்த போதே 57ல மதுரையில வந்து இண்டஸ்ட்ரியல் அவங்களுக்கே தெரியாது, பாவம் கிருத்திகாக்கே தெரியாது தனக்கு இப்பேற்பட்ட பாரம்பரியம். அதெல்லாம் தெரியாம இல்ல. இங்க பாருங்க, அவங்க அண்ணன் தம்பி 2 பேரு, மூத்தவருடைய பொண்ணு தான் இது. அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், லவ் பண்ணி. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே, அதான் மேடை மேலேயே சொன்னாரு அவர் தான். கிறிஸ்துவன் என்றதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னுட்டு அதான் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான். பணக்கார குடும்பமா, பணக்கார குடும்பமானு கேட்டீங்களே, அவங்க 1957ல எனக்கு தெரிய கோடீஸ்வர குடும்பம், சும்மா பிச்சைக்கார குடும்பம் இல்ல. அப்ப ஏன் அவங்க சொல்லல? எல்லாரும் கேட்டாங்கல்ல, யார் வாங்கி கொடுத்தாங்க காரணம்ட்டு. அப்ப ஏன் தைரியமா வந்து என் மருமகள் இந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள், அவருக்கு சொத்து அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஏன் சொல்லலப்பா? அது சொல்லாத, இது என்ன தப்பு? உங்களுக்கு எல்லாம் கண்ணாடியில ஃப்ரேம் போட்டு மாட்டணும், கொண்டு வந்து சும்மா இருங்கம்மா, நம்பிக்கையில திரும்ப கொண்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமி சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்ல கேட்பீங்க? கிருத்திகாக்கு நீங்க ஏன் பதில் சொல்லப்பா? பின்ன கிருத்திகா பணக்கார, அது அதுக்கு நாங்க பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆனா சுப்பிரமணிய சுவாமி சொன்னதுக்கு நாங்க பதில் சொல்லணும். ஏமா, சுப்பிரமணிய சாமி வந்து அதான் பாருங்க எப்படி ஒரு நேத்திக்கு சொன்னது ஸ்டேட்மெண்ட் பிரஸ்ல. நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட காதுல வந்து சொல்லல, பிரஸ்ஸை கூப்பிட்டு உலக பூரா இருக்க பிரஸ்ல சொல்றாரு, பப்ளிக்கா சொல்றாரு. அது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், உடனடியா கூப்பிட்டு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? மோடியை வந்து கொலகாரன், மவுத்கி சோதாகர் அப்படின்லாம் யார் சொன்னாங்க? அதுக்கு நாங்க அவரே தான் பதில் சொன்னார. டீ கடைக்காரன்னாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கச்ச. எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பழிக்கு பழிக்கு அசிங்கமா பேசுறது எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொன்னா உங்க அத்தனை பேரையும் கட்டி போட்டு கூண்டுல வச்சுட்டு நாங்க பதில் சொல்றோம். வாயிலே வடை சுடுவாரு உங்க மோடிஜி, அதெல்லாம் தப்பா? உண்மை இல்லையா? வாயில வடை சுடிதான் இந்த நாட்டை இவ்வளவு பொருளாதாரத்திலும் உலக அரங்கிலும் நாங்கள் முன்னேற்றி இருக்கிறோம். அப்படியா? வாயில வடை சுட்டது நீங்க தான். நம்முடன் இணைவது சிறப்பு விருந்தர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா டிவி கேல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த துண்டெல்லாம் போட்டுருக்கீங்க. அதாவது அரசியல் ஞானம் கொஞ்சமாவது இருந்தா இந்த துண்டு இன்னைக்கு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. எந்த வருஷம் எப்ப காமாட்சி நாயுடு தேர்தல் கமிஷன்ல அவங்க அங்கீகாரம் வாங்கி இந்த இதை யூஸ் பண்ணுங்கிறது தெரிய வரும். இது நான் இப்ப தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய இது, நான் நாயுடு பேரவையினுடைய மாநில தலைவர் நான் வச்சிருக்கேன். அதுல என்ன கஷ்டம்? ஆமா, ஆமா, செட்டியாரு, நாட்டுக்கோட்டை செட்டியார். ரெட்டியாரு சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. சும்மா இந்த வேலையெல்லாம் காமையா, நான் தான் சொல்றேனே, அவர் அருணாச்சலம் செட்டியாருடைய மகனோட தான் வந்த பிள்ளை. அவர் அருணாச்சலம் செட்டியாருக்கு 2 பசங்க. மூத்த பையன் வந்து லவ் மேரேஜ் ஒரு கிறிஸ்துவ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா இங்கதான் எதிராஜ் காலேஜ்ல தான் இப்போ அப்ப கல்யாணம் பண்ண. சொல்லுங்க சார், அந்த இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவோட கூட பிறந்த ஒருத்தர், அவர் கன்வெர்ட் ஆகலாமா? இந்துவா தான் இருக்கு. அந்த விஷயத்தையும் சொல்ல வரேன். அவர் வந்து கோயில் சொத்து ஒண்ணு, அவர் கோயில் இதுல இருக்கார். அத வந்து இவங்க குரூப்பை சேர்ந்தவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு எங்க கிட்ட கேஸுக்கு கொடுத்துருக்காரு. கிருத்திகாவோட இவங்க சித்தப்பா அவர் எங்கிட்ட அந்த கேஸ் வந்திருக்கு. கோயில் நிலத்தை ஆட்ட போட்டாங்க இவங்க, எப்படியாவது அந்த குடும்பத்தை பத்தி இவர் சொல்றாரு. அவருடைய தம்பிக்கு எல்லாம் வெளியில வந்து பேசுற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லம்மா. அவரு வந்து விமானத்திலேயே சுத்திட்டு இருக்காரு. அவரு வெளிநாட்டுக்கு தேவையான மிஷினரிஸ், அருணாச்சலம் சொல்றத கேளியா, அருணாச்சலம் இண்டஸ்ட்ரீஸ்னு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அமெரிக்காவுக்கு அவர் நிறைய மிஷினரிஸ் சப்ளை பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதிகமான நாட்கள் வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே நாங்க மாட்டி விட்டோம், இப்ப ஏற்றுமதி பண்றாருன்றீங்களே விமானத்துக்கு, அப்ப ட்ரம்ப் எங்க அதான் போச்சு, இப்ப நாசமா போய் ஏமா சத்திய பிரமாணமா சொல்றமா, ரொம்ப பாதிப்பு வருமா?
ரொம்ப பாதிப்பு. இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியல. இப்ப அந்த எஃபெக்ட் வந்து இன்னைக்கு மலேசியால வெறும் 19. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஒண்ணுமே ஏற்க முடியாது. தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள விவசாயிகள் அங்க மேசு சோளம் எல்லாம் நம்ம தான் இது பண்றோம். அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கிறேங்கிறாரு. தனக்கு வேணும் உங்க மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏதாவது சும்மா ராகுல் காந்தி பார்லிமெண்ட் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேச என்ன பேசுறது? தன்னுடைய நாட்டை பற்றி கேவலமாக பேசுவார் வெளிநாடுகளுக்கு போய். ஆனால் எங்களுடைய மோடி அவர்கள் இந்த நாட்டில் அதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு. ட்ரம்புக்கு வரி விதிப்பால பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரமே மிகப்பெரிய. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் இருமா, என்ன பேச விடுமா? 50% அவர் இப்ப சொல்லிட்டார். நாங்க பயப்படவே இல்லையே. என்ன நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. 14 லட்சம் கோடி வச்சிருக்கீங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தான் அவங்களோட ஒப்பந்தம் போடுவீங்க. ஆமா, திருட்டுத்தனமா போய் MOU சைன் பண்ணல ராகுல் காந்தி, காங்கிரஸ் பார்ட்டி சைனாவோட. நாங்க அந்த மாதிரி நம்ம எதிரி நாட்டோட போய் நம் தேசத்தை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். இந்த 50% இவங்க வரி விதிச்சதுனால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நம்மளுடைய சரக்கு சாமான்கள் எல்லாத்துக்கும் 50% வரி போடுறாரு. ஆகையினால அவங்க வந்து அந்த விலைக்கு இங்கே எங்களால் விற்க இயலாது, அதனால நீங்கள் தயவு செய்து யாரும் எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடியே இதை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ சரக்கு இதில் போனது, ஷிப்யார்டுக்கு போனது, அங்கேயே அப்படியே தம் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கு எனக்கு காலையில் கிடைச்ச செய்தி, அதை பூரா எடுத்து கொண்டு வந்து இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு மாட்டார் பிரதம மந்திரி. சரியா? இத உண்மையை சொல்லி அப்புறம் இதுக்கு பேரு என்ன? எனக்கு எப்படி தான் வருது? சும்மா துரோகம் பண்ண மாட்டார். இதுக்கு பேர் என்ன துரோகம்? இங்க பாருமா, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நேரு காலத்துல இந்திரா காந்தி காலத்துல ராஜீவ் காந்தி ஆட்சியில் இருக்கும்போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படினே வந்தது. சைனாக்கு நேரு காலத்துல விட்டு கொடுத்தோம். அதெல்லாம் நாட்டின் பெருமை இல்ல. நீங்க இப்ப பண்ணீங்களே ஒரு ஜோடன் நாடகம் நடத்துனீங்களே தேர்தலுக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு 40 பேர்த்த கொண்டீங்க, இப்ப கொஞ்சம் பேர்த்த கொண்டுட்டு போய் கொண்டீங்க. இந்த நாடகம் எல்லாம் எங்களுக்கு போட தெரியாது. உங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் நாடகத்தினுடைய அவமானம் சார். நாட்டை காட்டி கொடுத்து யாரு காட்டி இதை விட கேவலம் கிடையாது. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு தான் பெயர் போனது. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் தயவு செய்து உங்களுக்கு நான் சலாம் வைக்கிறேன். இந்த 50% வாபஸ் வாங்க உங்க மோடி கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. மோடி அவர்கள் இந்த நாட்டின் பாரம்பரியத்தையும் நாட்டு மக்களையும் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்ப சொல்லுங்க, சொல்லி இந்த இதிலே பேசுங்க சார். கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு தான் நாசமா போகுது. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தை ஒரு கோட் சூட் மாத்திட்டலாம் நிக்கல கண்ணாடி முன்னாடி. ஏமா ஒரு நாளைக்கு Dress மாற்றவனுக்கு 2 லட்சம் சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? என்ன யார்கிட்ட கட்டுறீங்க? மோடிஜிக்கு Dress மாட்டி விடுற Dress மாற்றவனுக்கு மட்டுமே மேக்கப் போட்டு Dress மாற்றவனுக்கு 2 லட்சம் சம்பளம். இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் சேர்த்து தான் அவனுக்கு. முதல்ல லோக்கல்ல உங்க பேரன் கொடுத்த காரோட மதிப்பு என்ன அத சொல்லுங்க. அது எத்தனை கோடி இருக்கட்டும், 100 கோடி கூட இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க உழைச்சு சம்பாரிச்ச காசு. யாருக்கு லஞ்சம் வாங்கல. அவரோட பையனை லஞ்சம் வாங்கலன்னு இவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உழைச்சி சம்பாதிச்சு காசு இது யாருக்கிட்டயும் லஞ்சம் வாங்கல அப்படின்னு அவருக்கே சிரிப்பு வரும். நான் என்ன எனக்கு நீங்க பாருங்க, நீங்க பெண்ணா போயிட்டீங்க. நீங்க என்ன நீங்க ரொம்ப தூரம் வம்பு இழுக்காதீங்க தயவு செய்து. எனக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒண்ணு இருந்தது. ஒரு ஒன்ஸ் அப்பான் த டைம் அப்போ லாங் எகோல இந்த காமாட்சி நாயுடு இருந்தாரு. அப்ப யாரு இருந்தா? ஒரு உண்மையிலேயே தாமரை போன்ற முகமுடைய ஒரு வாஜ்பாய் இருந்தார். அவர் அமைச்சரவையில் இருந்தவங்கெல்லாம் நான் நேரடியாக சில பேர்த்துக்கிட்ட அப்பயே பேசியிருக்கேன். அதாவது சொன்ன ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன், சார் ஒரு 2 கான்ட்ராக்டர் கொடுங்க சார்,
எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு காரை கொடுப்போம், அவங்களுக்கு செலவு டிரைவரு பேட்டான்னு ஒரு டீயை போட்டு கொடுத்துருவோம், கட்சியை நல்லா வளப்படுத்திடலான்னு சொன்னேன். நோ 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 ஐ கேன் நாட் கிவ் யூ. அதான் தெரியுதா திராவிட முன்னேற்ற அப்ப கழகத்தோட பாலிசி எந்த அளவுக்கு அன்றைக்கு இருந்த ஆட்கள் அப்படி திராவிட பண்ணாங்க. முன்னேற்ற கழகம் மாதிரி எங்க நாட்டை பார்த்தீங்க. இன்னைக்கு எங்க நாட்டை பார்த்தாரா? கிறிஸ்டா நான் பேசி விடல. கிறிஸ்டாக்கு ஒவ்வொரு மாவட்ட அட்டை செயலாளருக்கு கம்பெனிக்கும் கிறிஸ்டா கார் பாரதிய சப்ளை ஜனதா கட்சி எப்படி party with a difference. நாசமா அதனால உங்க போக. திராவிட மாடல் இங்க கொண்டு வராதீங்க அப்படின்னு நிறுத்திட்டாரு. பாரதிய அப்பவே ஜனதா எங்களை கட்சி corrupt பண்ண தமிழகத்துல பார்த்திருக்காரு. நாசமா போயிடும். எங்களை கரெக்ட் பண்ண பார்த்திருக்காரு அப்பவே. அடுத்து வந்து பாஜகவோட ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்களே. ஏம்மா பாஜகவுடைய ஆட்சி தான்மா. எந்த ஆட்சி? காரைக்குடி ஆட்சியா இல்ல 2026ல தமிழகத்தை அவங்க தான் ஆளுவாங்க. ஏன் சார் இப்ப பயப்படுறீங்க? நாங்க தான் ஒண்ணுமே இல்ல, நோட்டா கீழே ஏன்னா இருக்கிறவங்க நாங்க. இந்தியாவே நாசமா போன பின்னாடி இனி தமிழ்நாட்டுல தான் ஏதோ கொஞ்சம் பிரீத்திங் ட்ரபிள் இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதையும் அதான் சட்டம் கபாலீஸ்வரம் ஒழுங்கு இருக்குது. பண்ணணும். இவர் சொல்றாரு இல்லையா, இதுவும் தமிழ்நாடு கபாலீஸ்வரம். சுபிட்சமாக இருக்கிறதுன்னுட்டு பேப்பர் ஆமா. திறந்து பாருங்க. தினம் எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு கொலை, போதை மருந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நம்ம தான். இவர் பேசுறாருல, ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லுங்க. மாநகராட்சியில நாங்க வந்து போன வருஷம் நம்ம சுத்த ரேங்க்ல 4வது இருந்தோம். ஒரே வருஷத்துல 104வது ரேங்க்கு போயிட்டோம். ஏமா இப்ப டெல்லியில யார் ஆட்சிமா நடக்குது? பிஜேபி ஆட்சி தானே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சுதாவுடைய செயின் அத்துட்டு போயிட்டான். சரியா? இது நான் டெல்லி. அந்த சுதாவை பத்தி அது 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 வந்து அங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அங்க ஒண்ணுமே சார், போலீஸே கொலை பண்ணிட்டாங்க இங்க. போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்ல. என்னன்னா போலீஸே பாரதிய ஜனதா கொலை கட்சி பண்ணிட்டாங்க ஆட்சிமா. பக்கத்துல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அங்க வந்து போலீஸ்க்கே இங்க பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன? போலீஸ்க்கே இந்த பாதுகாப்பு போலீஸுக்கு இல்ல. இங்க போலீஸுக்கு இது இல்லைங்கிறது வந்து எங்களுக்கு கொலை தெரியும். பண்ணிட்டான். அதான். இது டைரக்டா மோதுறான். அப்புறம் எதுக்கு அந்த துறை? போலீஸ் இங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்றான். அவங்க குடும்பத்துல பண்ணும்போது நீ யாரா எப்படி கட்ட மாத்துறாங்க பஞ்சாயத்து பாருங்க. பண்றேன்னு சொல்லி அவன் வெட்டி விட்டான். ஏன் ரோட்ல வெட்டினவன போற நாங்க ஒரு 2 சுட்டு பசங்க விட்டோம். அடிச்சாங்களே இந்தாம்மா, போலீஸ. வெட்டினவன நாங்க சுட்டு விட்டோம். முடிஞ்சு போச்சா? ஆ. அவன் வெட்டினா நாங்க சுட்டோம். எப்படி முடிஞ்சு போச்சு. நீ கட்சி- சும்மா எப்படி ஏதாவது கதை கதை எழுதுறாங்க விடாதீங்க. பாருங்க. நீங்க உள்ள கதையெல்லாம் நாங்க திரைக்கதை வசனம். கேட்டு இங்க பாருங்க ரத்தம் வருது திரைக்கதை பாருங்க. வசனம். திரைக்கதை வசனம். ஆமா. இங்கதான். அதுக்கு முன்னாடி டெல்லியில பிஜேபி வந்து காங்கிரஸ் உடைய முக்கியமான எம்பி உடைய செயின் ஆக்குது. ஆமா. தமிழ்நாட்டுல திமுக ஆக்குது. அப்படிதானே? இந்த பாரு, நீ அதுக்கு மேல என்கிட்ட வந்து இந்த கதை விடுற வேலை எவன் பொண்டாட்டி தாலியா நாங்க அர்த்தம் என்ன என்ன ஏன் சார், பேசுற? வீரமணி நீதிபதி தாலியா இருக்காரு? ஆ. சார், ஏமா? நான் சொல்றேன் இருங்க. ஏமா அது வந்து நாங்க தாலி அறுப்பு போராட்டம்னு திராவிட கழகத்துல இருந்து அவங்க பண்ணாங்க. அதான் வீரமணி மீதி பேர் தாலியா இருப்பார். அவர் பொண்டாட்டி தாலியா இருக்க மாட்டாரு. அவர் பையன் மாட்டு பொண்ணு தர தாலியா இருக்க மாட்டாரு. இங்க வா, ஐயா 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 எடுத்து கொடுப்பாங்க. 4 நட்சத்திரம் பார்த்து எடுத்து கொடுப்பாரு இந்த அவர். மாதிரி அதுக்கு பேசக்கூடிய ஆட்களு வீரமணி வந்து அவருடைய பேரம்பேத்திக்கு தாலி எடுத்து கொடுப்பாரு. சத்யராஜ் இதே மாதிரி சத்யராஜ் இதே மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணுச்சு. எடுத்து கொடுப்பாரு. வைத்திய சடங்கோட யார் பண்ணுவாங்க. தாலி எடுத்தாங்கன்னு கேட்டார்ல, கள்ளச்சாராயம் நடந்துச்சுல, 40 குடும்பத்தோட தாலி இருந்துச்சுல, ஆ. இல்லன்னு சொல்லு. ஒண்ணுக்கு 2 வாட்டி நடந்துச்சு. அப்போ யூ ஆர் அன்ஃபிட். போதை கலாச்சாரம் கேட்டீங்களா? சும்மா இந்த கதையெல்லாம் வயசு இங்க வித்தியாசம் விடாது. இல்லாம நடக்குது. சும்மா என்னது வயசு வித்தியாசம் என்ன இல்லாம வயசு வித்தியாசத்தை பத்தி பேசுறீங்க? ஏமா வேணாம், அதுக்கு மேல சொல்ல சொல்ல முடியாது. வேண்டாம். பாருங்க, தெரியும் அது உங்களுக்கு. இந்த பாரு, பேப்பர் நீங்க படிக்கிறது இல்லன்னு இந்த நினைக்கிறீங்க. பாருங்க, நாங்க பேப்பர் இல்லம்மா, நாங்க வெறும் முரசொலி முரசொலி, படிக்கிறீங்க. ஆமா. சன் நியூஸ் பார்த்தா இப்படிதான். ஆமா ஆமா ஆமா. காமராஜரவே கேவலமா வர்றது ஆட்கள் தானே நீங்க. ஆமா. ஏமா கரிவாயன், கரடி மண்டை அப்படின்லாம் பேசிட்டு காமராஜர் கொண்டாடுறாங்க. ஏன் இதுல என்ன இருக்குமா? அரசியல்ல 1000 நடக்கும்மா. இந்த மாதிரிலாம் இப்ப பேசுவீங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இருமா இருங்க. நீங்க இன்னைக்கு நேக்கு வெக்கமா இருக்குமா? ஏம்மா? அவங்க காமராஜர் என்னென்ன பேசிருக்காங்கன்னு நான் இதுல வச்சிருக்கேன். ஏமா மறந்து நீங்க போயிடுவோம். வச்சிருப்பீங்கம்மா. நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கேட்டீங்க? காமராஜர் கொண்டாடுவாங்க இவங்க. ஏம்மா, ஏம்மா, காங்கிரஸ்காரங்களே சும்மா இருங்கம்மா, இருக்காங்க. நான் அவங்களோட கேட்கறதுக்கு பேசிக்கிட்டு. கொஞ்சம் பதில் சொல்லுங்க மேடம். சொன்னாரு இப்ப அமித்ஷா, சுப்பிரமணியன் சுவாமி அப்படி பேசினார் அப்படின்னு. ஆமா. காங்கிரஸ்காரங்க வெட்டங்கடா காமராஜர் பத்தி பேசிட்டு அவங்களோட தான் இன்னி வாயில பேசுனது நாங்க கொலகாரன்னு சொன்னோமா? காமராஜர் கொலை பண்ணான்னு சொன்னோமா? கறி முட்டை, கரடி முட்டை, அதான் சொன்னோம். இது ரஷ்யாக்கு கரடி அனுப்பிச்சிருக்காங்க, ஏம்மா. எரும மாடு தோல் இதெல்லாம் பன்னின்னு வேற சொன்னாங்க. அப்படியா? ஆமா, ஆமா. ஓ, யாருமா? அதான் நாங்கெல்லாம் இல்ல. நான் வந்து ஐயா பேர்ல ரொம்ப மரியாதை. நான் 72 ஆனா தேர்தல் இவர் ஐயா சார்ந்திருக்கும் பிரச்சாரம் கட்சி. போனேன். இவர் இன்னைக்கு ஏம்மா. இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறாரு அந்த கட்சி. ஏமா நீங்க எப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தீங்க? நான் வந்து 92ல. நீங்க 92ல வந்துட்டீங்க. எத்தனை சாக்கா முடிச்சீங்க?
பாரதிய ஜனதா கட்சி இவங்க ஷாக்காக்கு போகணுங்கிறது கிடையாது. ஆர்எஸ்எஸ் இருந்தாதான் ஷாக்காக்கு போகணும். நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஆர்எஸ்எஸ் சேவிகா சமிதியில இருக்கு. சேவிகா சமிதியில இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து அப்போ வந்து எல்ஜி என்ன சொன்னார்னா, நம்ம வந்து சாக்காவுக்கு போகணும்னா போனா தான் நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் ஆமா, ஷாக்கா உங்களுக்கு ஜென்சிட் தான். ஜென்சிட் தான் ஷாக்கா. 4 சாக்கா முடிச்சிருக்கேன். அந்த அந்த 4 அது பண்ணி ஆனா இங்க இருக்கீங்களே ஆனா சார். அந்த 4 சாக்கா சாக்கா பண்ணது பண்ண waste அதான் தானே பிரெயின் அப்போ. வாஷ். பிரெயின் சாக்கா அப்படியே பண்ணது waste பிரெயினை தானே வந்து வாஷ் பண்றது, கதை சொல்றது, வட்டமா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா கதை சொல்லுவோம். எனக்கு அப்ப அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு அதுதானா? 4 பேர் இல்ல அப்படியே இல்ல சாக்கால வந்து நேர்மையா மக்கள், அதாவது அங்க சொல்லி கொடுத்தபடி இங்க நடந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த சாக்கால சொல்லி கொடுத்தபடி ஆர்எஸ்எஸ் சொல்லி சார், அதனால தான் அட்டாச்சி உங்ககிட்ட அதை சொன்னேன். அது இன்னைக்கு அயோக்கியத்தனமாயி போச்சு. அயோக்கியத்தனமாயி போச்சு. எந்த கட்சின்னு தெரியல. பிஜேபிங்கிறது பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமே பாரதிய ஜனதா கட்சி. திரு மோடிஜி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் கொள்ளை கூட்டத்தினுடைய மொத்த உருவங்கள் 2 உருவங்கள். அதனாலதான் 3ஆவது வாட்டி உட்காந்து வச்சிருக்காங்க. ரெக்கார்டு ஹோம் மினிஸ்டர் வந்து இருக்கிறதுக்குள்ள ரெக்கார்டு நேத்திக்கான இது முடிச்சிருக்காரு அவரு. மோடிஜி அவர்களும் இன்னும் கொஞ்சம் இதுல நேருவோட ரெக்கார்டை பீட் பண்ணுவார். அதனாலதான் அதெல்லாம் ஐயோ இவர் சொல்றாரு 6 லட்சம் பேரை ஓட்டர்ல சேர்த்திருக்கோம்னு. பிஜேபி சேர்த்தாங்களா, யார் சேர்த்தாங்க? தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ராத்திரியா சீஃப் எலெக்ஷன் ஆபீசரை யார் போட்டது? விடிஞ்சா சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருவாருங்கிறதுக்காக தலைமை தேர்தல் கமிஷனர் ராத்திரியா முன்னாடி டேட்டை போட்டு பதிவு பண்ணது யாரு? யாருகிட்ட கதை விடுறீங்க? சும்மா 6 லட்சம் பீகார் இல்லையா, 1 கோடி பீகார கூட அவங்க சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு அங்கேயும் ஓட்டு உரிமை இருக்கும், இங்கேயும் ஓட்டு உரிமை இருக்கும். தேஜஸ்வி லாலு பிரசாத் யாதவ் பையன் அந்த கேள்வி அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது அவன் சொந்தக்காரன் சுருத்துக்காரன் போடுவான். லாலு பிரசாதோட பையன் இந்த கேள்வி எழுப்பிட்டு அவருக்கே 2 ஓட்டர் ஐடி. அவங்க ஓட்டர் ஐடி காமினா வாய கப்சிப்னு உட்கார்ந்துருக்காங்க. லாரோட இருக்காரு, காங்கிரஸோட இருக்காரு. ஆமா, அதான் கேள்வி எழுப்பினார்ல. இதே கேள்விதான் உங்க மாதிரியே உங்களோட பட்டத்து இளவரசர் கண்டுபிடி பேசுவாரு ஒருத்தர். வெலாசிட்டி ஆஃப் பிசிக்ஸ் நல்லா இங்க பாருமா, ராகுல் காந்தி. இங்க பாருங்க, உலகத்திலேயே இன்றைக்கு ஒரு இளம் தலைமுறைன்னா அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாரும் சொல்ல இயலாது. இந்த தமிழ்நாட்டு பட்டத்து இளவரசர். நான் சொல்றது இந்தியாவின் பட்டத்து இளவரசர். அப்ப அக்கா ஒத்துக்கிடுச்சுமா.